விஜய் வந்து டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே வந்து என்ன பண்ணுறாரு, கடகடன்னு கிளப்புறாரு. நம்ம வந்து குட்டி காவேரியை, "அப்பா எங்கேப்பா போகிறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குறா. "ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போகிறோம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுவ." அப்படின்னோடனே, "அப்பா எங்கே போகிறோம் சொல்லுங்கப்பா, இன்றைக்கி சாட்டர்டே வேறு இல்லை, ஸ்கூலும் இல்லை, லீவு. வேறு எங்கே போகிறோம்?" அப்படின்னோடனே, "நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்துக்கு நம்ம போகிறோம். அது சர்ப்ரைஸ், நான் சொல்ல மாட்டேன்." "பாப்பா ப்ளீஸ்ப்பா சொல்லுங்கப்பா." அப்படின்றாங்க. "நான் அதை சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, சர்ப்ரைஸை யாராவது ஓப்பன் பண்ணுவாங்களா? ஓப்பன் பண்ண மாட்டாங்கல்ல. அதனால் இந்த குட்டி பாப்பாவுக்கு நான் கொடுக்குற சர்ப்ரைஸ்." அப்படின்னோடனே, சரிங்கப்பா, ஆனால் எனக்கு பிடிச்சதா இருக்குமாப்பா, எல்லாம் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாரு." அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்கப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரியும் குட்டி காவேரியும் அதுக்கப்புறம் நம்ம விஜயும் கிளம்புறத பார்த்து வீட்டில் உள்ளவங்களாம், "எங்கே எங்கே விஜய் காலையிலே கிளம்புற?" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை, முக்கியமாக வெளியே போகணும், அதான் நான் போயிட்டுருக்கேன். நீ தேவையில்லாமல் எதுக்கு என்னை வந்து தடுத்து நிறுத்துறீங்க? நான் எங்கேயும் போகக்கூடாது என் குழந்தை கூட." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போவுமே உங்ககிட்டயே உங்களுக்கு சொல்கிறதே கேட்டுகிட்டே இருக்கணுமா?" அப்படின்னு நம்ம சொல்ல, "ஏபிஜி இப்படிலாம் பட்டு பட்டுன்னு பேசுகிற?" அப்படின்னு தாத்தா வருத்தப்படுறாரு. "நான் யார்கிட்டையும் பேசுறதுக்கு தயாராக இல்லை, யாரையும் மன்னிக்கவும் தயாராக இல்லை, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசி பிரச்சனை பண்ணாதீங்க." அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லோரும் மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சாரதா வந்து தடபுடலாக சமையல் எல்லாமே பண்ணி செமையாக ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து காவேரிக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன இவங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, என்னம்மா இதெல்லாம்? என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தான் இதெல்லாம் பண்ணணும், நீ என்ன பண்ணிகிட்ருக்கியே? அவள் வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு போகிறா, என்னமோ யாரோ வந்துட்ட மாதிரி பெரிய சிறப்பு விருந்தினர் வர மாதிரி பண்ணிகிட்ருக்க." அப்படின்னு. "ஆமாடி, அவள் எனக்கு சிறப்பு விருந்தினர் தான், சாதாரண விஷயமா? குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாதுல்லடி." அப்படின்னோடனே, ரொம்ப தாம்மா ஓவராக போகிற." அப்படின்றாங்க. சரி, டைம் ஆகிடுச்சு, குழந்தை வந்துட போகிறா, இதெல்லாம் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக குழந்தை வந்துடுறா. குழந்தைய பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க சாரதா. எவ்வளோ வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு குழந்தைய பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சு அப்படியே அழறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து காவேரி வந்து அப்படியே சந்தேகத்தோடு பார்க்குறத பார்த்துட்டு விஜய் வந்து, "அத்தை காவேரி பார்க்குறா." அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. "சரிங்க மாப்பிள்ள." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து குழந்தை வந்து காவேரி பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறா. அடுத்து வந்து, "மிஸ், நான் நினச்சி கூட பார்க்கல, என் அப்பா சர்ப்ரைஸ்ன்னு சொன்னார், ஆனால் இங்கே கூட்டிகிட்டு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல மிஸ்." அப்படின்றாங்க. "எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. காவேரியும் வந்து குழந்தையும் அவ்வளோ நல்லா பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் குழந்தைக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து படிக்க வைக்கிறாங்க. "இதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடுமா, இதெல்லாம் சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. "எனக்கு இவ்வளோவா? இவ்வளோலாம் நான் சாப்பிடவே மாட்டேன்." அப்படின்றாங்க. "அதெல்லாம் தெரியாது, நீ பாட்டி சொல்கிறது கேட்கணும்." "அப்படி பாட்டியா?" அப்படின்னு காவேரி பார்க்குறாங்க. "ஆமாம், நான் பாட்டி தானேடி, பாட்டி மாதிரி தானே, அப்போ பாட்டின்னு கூப்பிடலாம்ல அவ." அப்படின்னோடனே, "நான் உங்களை பாட்டின்னு கூப்பிடலாமான்னொன்னே, பாட்டின்னு கூப்பிடு." அப்படின்றாங்க. "எங்கள் வீட்லேயும் ஒரு பாட்டி இருக்காங்க, ஒரு தாத்தா இருக்காங்க." 2 தாத்தா இருக்காங்க." அப்படின்றாங்க. "ஓ அப்படியா?" அப்படி சொல்லி சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து குழந்தைக்கு எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. உடனே வந்து சந்தோஷமாக குழந்தைய பார்த்துக்கிறாங்க, ஊட்டி விடுறாங்க. குழந்தை வந்து நிறைய கதைகள்லாம் சொல்கிறா. வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்கா. இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ பொம்மை வச்சுருக்கேன், இவ்வளோ வந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணுவோம், நானும் டேடிங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கா. அதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல சாரதாக்கா. அவ்வளோ சந்தோஷம் அடைகிறாங்க. காவேரியும் மனசு விட்டு அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்காங்க குழந்தைகிட்ட. 2 பேருமே அவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது சாரதாக்கு கண்ணுந்து தண்ணியாக கொட்டுது. காவேரி வந்து அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு குழந்தை சொல்லும்போது காவேரி வந்து, "ம்மா, அவங்க அம்மா பற்றி மட்டும் கேட்காதம்மா, அவங்க அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்கம்மா." அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. உடனே வந்து குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ஏங்கியிருக்கு குழந்தை. "எனக்கு அம்மா இல்லை பாட்டி, எனக்கு அப்பா மட்டும்தான்." அப்படின்னு குழந்தை சொல்கிறா. அதெல்லாம் கேட்டு அப்படியே கண்ணில் தண்ணியாக ஊற்றுது சாரதாக்கு. தாங்கிக்க முடியல. பெத்த தாய் இருந்தும் குழந்தைய வந்து இப்படி தவிக்க விட்டுருக்காங்களே, இதெல்லாம் நியாயமா? குழந்தையும் வந்து பெத்த தாய் இப்படி பிரித்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க சாரதா. "மாப்பிள்ளை ஒரு நிமிஷம்." அப்படின்னோடனே குழந்தையும் வந்து நம்ம காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க. "இங்கே வாங்க மாப்பிள்ளனோடனே" வெளியே போகிறாங்க 2 பேரும் வாசலில். "மாப்பிள்ளை, குழந்தை இங்கேயே இருக்கட்டும் மாப்பிள்ளை." என்ன சொல்கிறீங்க அத்தை?" அப்படின்னோடனே, "இல்லை மாப்பிள்ளை, இவ்வளோ நாளாக குழந்தை தாய்ப்பாசுக்காக ஏங்கியிருக்கு, இப்போவாவது வந்து தாய்ப்பாசம் கிடைக்கட்டுமே." இல்லை இல்லை அத்தை, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது." ஏன் மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க?" இல்லை அத்தை, இப்போது காவேரிக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலும் அவள் தாய்ப்பாசம் எப்படி தர முடியும்? அவள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக பழகலாம், ஒரு மிஸ்ஸாக பழகலாம், அவ்வளோ தானே பண்ண முடியும். அவள் ஏங்கிற தாய்ப்பாசத்தை அவளால் தர முடியாது, இருந்தாலும் அன்பாக பார்த்து பல்ல மாப்பிள்ள." அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு விஜய். என்ன சொல்ல தெரியாமல்.